திருப்பதி எம்பெருமான் வந்திருக்கிறாரா? அவர் பாதத்து ஒரு பொம்பளை தீண்டி கும்பலாமா? ஏன் கும்பலக்கூடாது? திருப்பதி பொம்பளை போகலையா? கும்பலக்கூடாது. ஏன் கும்பலக்கூடாது சொல்லு. நேரத்துல சுத்தமா இருக்கிறியா? திருப்பதிக்கு பெண்கள் போகலையா? பஜனை பாடலையா? பகவான வழிபடக்கூடாது யாரா சொன்னாங்க? கண்டுனுக்கு கொண்டு போயா? அதெல்லாம் நீ போறாங்க, பஜனை பாடுறாங்க, நடிகாத்துல போடுறாங்க, மொட்டையும் போடுறாங்க, இல்லன்னு சொல்லல. நேரத்துல சுத்தமா இருக்கிறியா? 3 நாளும் மஞ்சள் தேய்ச்சி கூட சுத்தமா போற அதான் பாப்பா. நான் காலைல ஈர போட வந்துச்சு சபையை பார்த்தனையா? எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாஜவன் சபை. இது எதனால் கூடப்பட்ட சபை? அந்த வீரவாய் மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. வீரவாய் மாரியம். வீரவாய் மாரியம். ஆமா தம்பி. யாரும் சாமி தீன் போறாரா? அஞ்சு மணி வெளில பேசக்கூடாது. கப்புடு ஒண்ணு இல்ல தம்பி. அந்த அம்மனுக்காக செய்ய வேண்டிய அபிஷேக ஆராதனை செய்து அது அந்த அம்மா வீதி விழா வந்து அமர செய்து. ஆமா. இது என்ன ஊர் தம்பி?
இந்த கீழ குண்டூர் நன்னகரத்தில் மகமாரி அம்மனுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் தேர் திருவிழாக்களை செய்து இந்த தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் தெரிந்த உங்களுக்கும் அம்மனுடைய திரு பாதத்தில் இந்த சிறுவன் என் மனம் கழித்த வணக்கம். ஆழ்வார் என்னுடைய விளக்கம் அவன் யாரு தெரியாது, அவன் அடிக்க போற நீ. அவன் அடிச்சா உனக்கு இல்லடா. எங்க 2 பேரும் யார் தெரியுமா? நாங்க 2 பேரும் அண்ணாந்து ஊம்பி ஒரே தாய் வைத்து மக்கள். அண்ணா ஐயா அப்புறம் புத்தி வாமா குடிங்க, வாய மூடின்னு குடிங்க. பகவானே அவன் சொன்னாதான் தெரியும்ன்றான். பின்ன சொன்னாதான் பின்ன தெரியும். நீ என்ன சொல்றியா? ஆமா ஆமாங்க. ஏன் ஆளை பார்த்தா தெரியலையா? ஆளை பார்த்து தான் சொல்றோம். என்ன விளக்க முடியல? ஆளை பார்த்து ஆமாங்க. பகவான் போட்டாவாவது பார்த்தியா? பகவான் போட்டா பார்த்திருக்கேன். எங்க பார்த்த? மாதா கோயில்ல. பகவான் போட்டா பஜனை கோயில்ல இருக்கும்டா. ஏசுநாது பிறந்தவன். பகவான் போட்டா ஒழுங்கா பார்த்தியா? பாக்கிறதுக்கு நான் வண்டி ஓட்டு வந்த மாதிரி ஆலயத்தை மட்டும் தான் பார்த்தேன். போட்டோ மட்டும் தான் பார்த்தேன். ஆலயத்தை பார்க்கல. அதாவது மாதா கோயில பார்த்தேன். விளக்கம் விவரமா சொல்லுங்க ஐயா. ஆழ்வார் பகவானே குடவி சொல் பாடான் மீசை விட வேக்குள் படான் மீசை நடமாடி கரும் கடல் போய் பாடும் தீட்ட பூரணம் கரும் கடல் போய் பாடும் தீட்ட பூரணம் குடவி சொல் பாடான் மீசை விட வேக்குள் படான் மீசை நடமாடி தீட்ட நாராயணன் கரும் கடல் போய் பாடும் தீட்ட பூரணம் கரும் கடல் போய் பாடும் தீட்ட பூரணம் ஏ கரிமாமுகில் வந்தார் ஆத்திரு உரமாமே கரிமாமுகன் இப்ப புரிஞ்சு போச்சடா நான் யாருன்னு? இப்ப ஒண்ணும் புரியல. ஆட்டுக்காரி கோய்க்காரி பஞ்சுக்காரி சாப்பிடுங்க. ஐயா வேணா நான் ஃப்ரிட்ஜ்ல போட்டு வைங்க. குக்கர்ல போட்டாங்க கம்மியாச்சு. குக்கர்ல போடுறேன்னா ஃப்ரிட்ஜ்ல போட்டு கூலிங் பண்ணி வைப்பாங்களா? வேகும். அந்த பார அப்பதான் ருசி கொடுக்கும். குக்கர்ல போட்டு வேக வைடா. அவன பப்பன அடிச்சினேக்குறான் ஹாய் ஒண்ணும் புரியல பகவானே. புரியவில்லை. இந்த பாட்டு இருக்க ஆமா. பகவான் 10 அவதாரம் அடங்கிய பாடல். 10 அவதாரம். என்ன 10 அவதாரம் கடலில் முறம் பெற்ற இவன் என் மடி உற்ற நரசிம்மம்மாய் வந்த மூர்த்தியே பட்ட பிரகலாத நெற்றியே பட்ட பிரகலாத நெற்றியே எங்க அக்கா உங்க அக்கா பக்கத்து தாக்காங்க. ஏய்
ஐய், பகவானே என்ன நீ எதனா ஒரு ஜாயிண்ட் பாட்டு பேசுற கம்பிலே நான் எழுதின பாட்டுங்க. ஐய், பகவானே ஐயோ, இவனை ஏதாவது சாமி நின்று போச்சு கடைக்கு போச்சு. ஆனா இது ஒரு நல்ல கிராமமா தெரியுது எனக்கு. கண்டிப்பா அருமையான ஊர். ஆமா எந்த நாடு போனாலும் ஆமா, அருமையாக இருந்தாலும் அருமை 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 அருமை. ஆமா ஆமா ஆமாப்பா, இதெல்லாம் திருப்பூர் வட்டம் சொன்னா தம்பி. இந்த பக்கத்துல பெரிய கூத்தாடிகள்லாம் வந்து நடத்துற கிராமங்கள். ஆமாங்க. சரி, அது போய் போகுது. ஆஹா நான் என்னுடைய விளக்கம் ஒண்ணும் புரியல. டேய், சுருக்கமா சொல்றேன் கேளு. சொல்லுங்க. வைகுந்தமே 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 பொற்பிடமா அமர்ந்தருளிய பொறுப்பிடமா அமர்ந்திருக்கீங்க. ஸ்ரீ ஸ்ரீ நமோ நமோ நாராயண மூர்த்தி. பகவானே காதலனே பெருமானே கொல்ல கூடி எறும்பு கொண்ட போது. பகவானே பெருமானே கோவிந்தா நாராயணா ரெண்டு கட்டி பீடி குடிக்கணும். ஆழ்வார் பகவானே டேய், நாராயணனாய் இருந்து நாராயணனா இருந்து இந்த பிறவி இந்த பிறவி இது கண்ணனா வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டா, எதற்காக? கண்ணனா பிறந்தது காரணம் என்ன? என்ன இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக. தீர்ப்பதற்காகவும் இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக. இந்த பூமி பார்வை தீர்ப்பதற்காகவும் அதோ உமா மகேஸ்வரி வீரவாழி மாரியம்மன் வீரவாழ் மாரியம்மன். ஆமா அந்த அம்மன் கையில் இருக்க உதிர கபாலம் ரத்த கபாலம் அந்த உதிர கபாலத்திற்கு உதிரை சாதிப்பதற்கு தான் கண்ணனா வந்து பிறந்திருக்க. நான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும். இருக்கட்டும். ஆனா ஒரு செய்தி தெரியுமா? எப்படி பகவானே? டேய், ஓ நான் ஏன் கண்ணனா வந்த வரலாறு சுருக்கமா சொல்லிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. டேய், ஓ பாண்டவரை ராஜாக்கள் ராஜாக்கள் துரியோதனாதிகள் 100 100 பேர் பகடக்ரோதம் ஏற்பட்டு ஏற்பட்டு சூது பகடை ஆடி ஆடி நாட்டு ராஜ்யத்தை பிரித்த துரியோதனன் துரியோதனன் பாண்டவர்களை 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அச்சாரவாசம் கழிச்சு வந்தார். நாடு தரை கரார் நியமித்தார். கட்டளையிட்டார் கரார் நியமித்தார். கட்டளையிட்டார். கரார் நியமி- ஐயா கரார் நியமித்தானா சில பேருக்கு தெரியும் தெரியாது. ஏய், அப்பா. ஐயா கரார் நியமித்தானா சில பேருக்கு தெரியும் தெரியாது. தெரியாது. கட்டளையிட்டானா எல்லாத்துக்கும் தெரியும். கட்டளை இட்டான்னு சொன்னா எல்லாரும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். சரி, சின்ன பையனா இருந்தாலும் உன் பேச்சு கேட்கணும். ஆமா ஐயா. அப்போ பாண்டவர்களுக்கு ஆ துரியோதனன் ஆ கட்டளை இட்டான். கரார் நியமித்தான். கட்டளையிட்டதும் கரா நியமித்ததும் ரெண்டும் ஒண்ணு. ஆ ஆனா அவர் சொன்னார் பாரு, அது மட்டும் தான் வேறு. சரி. நீ ரொம்ப மடக்கி பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன மாரி நல்ல பேர் ஏறா. யாருகிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சு பேசுறேன். கம்பெனி வாத்தியார் தான். வாய முடுற கழுத. டேய், பகவானே அந்த சிறுவர் கொண்ட பாண்டவர்கள் பாண்டவர்கள் 12 முடித்தார்கள். முடித்தார்கள். ஓராண்டு அக்காத வாசத்தை கழித்தார்கள். கழித்தார்கள். இந்நாடன் அளிக்கப்பட்ட உபப்பிராவிய பட்டணத்தை தங்கி தங்கி என்ன தங்கி அவர் ஊப்பலாய் பட்டணத்தில் தங்கி எங்க இருக்காங்க பாண்டவர்கள்? ஊப்பலாய் பட்டணத்தில் தங்கி இருக்காங்க. நேற்று தினத்தில் உலக மாமுனியை தூதரித்தார்கள். ஆமா. நாடு கொடுக்க மறுத்தான். ஆ, யாரு? துரியோதனன் இன்று ஆ. மாமா கோபால கண்ணனை அழைத்து அழைத்து என்னை தூது அனுப்ப வேண்டும் என்ற சித்தத்தில் எண்ணத்தினால் என்னடா என்னங்க சித்தத்தினால சில பேருக்கு தெரியும் தெரியாது. எண்ணத்தினால எல்லாருக்குமே தெரியும். அது சொன்னதண்ட வேற போடாத. சரி, ரைட். அதனால் என்ன தூது அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தினால் சித்தத்தினால் அவரு அங்கே செருப்பா நீ சின்ன பிள்ளை சொல்றேன்னு தானே அதை நான் திருப்பி வசனமா சொன்னேன். அப்புறம் திருப்பி ஏடா மாத்தி சொல்றேன். கழுவி சிரிக்காதடா ஐயா, பள்ளி போட்டு. அதனால் ஐவர் ராஜாக்கள் ராமா கோபால கண்ணன் வர வேண்டும் என்று சொல்லி கூறி அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஐவர் ராஜாக்கள் இருந்தா மாமன் வந்துட்டு சொல்லுவோ. ஐயா தர்மராஜ் ஆமா கோபாலக்கண்ணன் வந்திருக்கிறார். உலகாத கடவுள் ஆமா மும்மூர்த்தியில் ஒருவர் எங்க மாமா ஆமா சொந்த தாய் மாமன் தான் ஆமாங்க வந்திருக்காரா? அதுக்காக பெரிய சிமாதானம் போட்டாச்சு. உயர்ந்த சிமாதானம் கொடு. அவர் என்ற மாதிரியா போட்டுக்கிறேன். வாங்க 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 மாமா தர்மா. வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. தர்மா. மைத்திரன் ஐவர் ராஜாக்கள் மூத்தவரா இருக்கக்கூடிய தர்மராஜ பாதத்தில் வணக்கம் மாமா. வணக்கம். எழுந்து 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 எழுந்து.
உலகம் எங்கு உன் புகழ் சிறக்க உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கின்றேன். யாரு தம்பி பாருலாம் தம்பி அண்ணா மாமா வந்திருக்காரு. மாமா வந்துருக்கா சரி நான் பாருப்போம் தந்து மாமா அடமதி குலத்து ராஜம்மன்னா எட்டி கண்ணத்துல அடிப்பா நாட்டுக்குது எட்டி கண்ணத்துல அடிப்பா நாட்டுக்குது அவன் அடிக்க சொல்லு பழகுது நீ மாமா என்று இந்த மாமா பெற்று உன்னுடைய விடபல பராக்கிரம கீர்த்தியோடு வாழும்படி ஒரு ஆசை கொடுத்திருக்கின்றேன். அப்படியே மாமா யாரு தம்பி அத்துவ வந்திருக்கான் கூப்பிட வர சொல்லு. தம்பி அத்துவ மாமா அண்ணா வந்திருக்கான் இதே பாக்குறேன் ஓ மாமா அத்துமா வணக்கம் மாமா சுகி பாபா மாமா ஐயா அல்ல இல்ல பள்ளி அதே கோடி வணக்கம் மாமா மாமா கண்டிப்பா மாமா கண்டி வக்கரத்தில் அந்த
என் பெருமான அருளை பெற்று என்பற்று வாழப்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கிறேன். அங்க சித்தம் நடு பாக்கி இன்னும் யார் வந்திருப்பாங்க? தம்பி சகாதேவன் என்ன பகவானே சகாதேவன் சொன்ன உடனே நடுங்குறீங்க? ஏன்னா 10 நிமிஷம் வட்டி எனக்கு கடன் வாங்கிட்டியா? அதான ஒண்ணும் புரியலையே. அந்த அவங்க கூட அந்த மாதிரி நடுங்க மாட்டாங்க, அந்த மாதிரி பயப்படுறா. சகாதேவன் சொன்ன உடனே பாப்பா பாக்குற கொடுக்காத வீடு போயினர் ஆடும் இந்த வாய்த்திட்டா ஆனா சதுரபூசையை கொடுத்து கொடுத்தா தான் வாத்தணும். அவன் ஆட்சி காட்டுறா. சரி போலாம். சத்தியவாடி வேலா சூர பத்மாதி சாமி வந்திட்ட சரவண சத்தியவாடி வேலா சூர பத்மாதி சாமி வந்திட்ட சரவண பவனே சண்முகா தேன உத்தமி தெய்வானி வண்டி முத்தந்தாலோ முருகா உப்பதர்ஷனா வண்டி முகா முருகப்பெருமான பற்றி பாட சொல்லிட்டேன். ஏன்னா அவர் முருகர் கோயில் இருக்கிறது. அதனால தம்பி அறுபடை சாமிக்கு மேலான சாமி தருவாய் முருகானே சாமிக்கு மேலான சாமி அலைந்தது போதும் ஐயனே உட்பேர் அல்லுப்பகல் சேகர் சொல்லு ராமசாமி தூணி உட்பேர் அல்லுப்பகல் சேகர் சொல்லு ராமசாமி தூணி ஐயா அவைய பயிற்சி கையனே தம்பி அன்பில் நன்னகரத்தில் இன்னும் ஒண்ணும் கூட இந்த மேலக்குண்டூர் இந்த கீழக்குண்டூர் இது கீழக்குண்டூர் மேலக்குண்டூர் இருக்குது மேலக்குண்டூர் மேலதான் இருக்கும். வந்தது இல்ல தெரியும். ஆமா ஏன்னா மேலக்குண்டூர் ஒரு தர மேலக்குண்டூர்
தேர்ல இருக்காரு காலமாயிட்டாரு. சரி சரி அவன் பையன் சிவா. சரி 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 அவன் ஆட்டக்காரன். கூத்தாடுறானே கூத்தாரா தப்பில்லை இல்ல இல்ல ஏன் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னா நமக்கு முன்னோர்கள் யாரு இப்போ மேலக்குண்டூர் கீழக்குண்டூர் இந்த அந்திலி இந்த கொல்லூர் புத்தூர் அருமலை இதெல்லாம் தப்பி டேய் இப்போ இந்த சரி சரி நான் சதப்பு சேவை தான் மாற்றணும்னு நினைச்சேன். சரி சரி இதை மாற்றிடுறேன். மற்றதுல இனிமேல் யார் காசு கொடுக்காதீங்க, சதப்பு சேவைக்கு தான் ஏன்னு கேட்டா அப்ப மாத்தினாலும் உங்களுக்கு புண்ணியம். இன்னும் 50 ரூபா குறையுதுங்க. 200 ரூபா போகுது. அப்ப ஏன் இதை சொன்னா இப்ப இந்த கிராமம் நாம இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கோம். ஆமாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னோர்கள் நம்ம திருக்கோயில் வட்டத்துல பேர் போன ஆட்டக்காரர்கள் திருப்பாலப்பந்தல் சின்னத்தம்பி தேவனூர் ஆறுமுகம் இது அவங்களுக்கு அதுக்கு முன்ன கல்லுந்தல் துரசாமி கனகந்தல் முனி எடுபட பாண்டவன் அப்புறம் வடமுத்து நாராயணன் திருப்பாலப்பந்தல் சின்னத்தம்பி தேவனூர் ஆறுமுகம் சுந்தரேஸ்வரன் தாய் சரி கிளியூர் துரசாமி கிளியூர் துரசாமி நிறைய பார்த்துருக்காங்க. ஆமா பரனூர் அண்ணாமலை கண்ண குள்ள ஐயா அந்த புள்ளடா ஐயா நல்லா இருக்கு. திறக்குமார் தீரம் கண்டேன் அப்படின்னு அது ஒரு விதமான தொண்டை. அந்த மாதிரி நல்ல பிரமுகர்லாம் கண்டிப்பா இந்த கிராமத்துல அடி வச்சு ஆடி இருப்பாங்க. அவங்களுடைய புண்ணியத்தினால நமக்கும் இந்த கிராமத்துல அடி எடுத்து வைக்கணும். பண்ண சின்னத்தம்பி வடிவமைப்பு நாராயண பிள்ளைம்பட்டு பொன்றாங்க. தேவனூர் ஆறுமுகம் ஒழுக்கு வாத்தியார் கெட்டிக்கார மணி தேவனூர் மணி இவ்வளவு பெரிய பெரிய ஆசிரியர் தேவனூர் மணி தெரியுமோ தெரியாது ஏன்னு கேட்டா 6 வருஷம் அவர்கிட்ட நான் மெயின் மேஷக்காரன். ஆமா இந்த மாதிரி பெரிய பெரிய வாத்தியாரெல்லாம் கம்பெனி போட்டு ஆடி பேர் எடுத்துட்டு செத்துட்டாங்களே. அப்ப நீ எப்ப சாவு பண்றியா? சாப்பாடு கிடைக்காரா? அது அப்படின்னு ஒரு நாள் இருந்தா நம்ம தடுக்க முடியாது. அதனால இந்த கீழக்குண்டூர் நகரத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடிய மாரியம்மன் பேரினால் கொண்டாடப்பட்ட பிற்பாடு இந்த ஊர் பிரமுகர் அனைவர் பேரினாலும் கொண்டாடப்பட்ட பிற்பாடு இந்த அம்மனுடைய அருளை பெற்று இந்த அம்மனுடைய அருளை பெறுவதற்காக உட்கார்ந்திருக்காங்களே இந்த ஊர் சபை இந்த அனைவரும் அவருக்கு பேரினால் வாழ்த்தப்பட்ட பிற்பாடு இன்னும் தலைவர் நாட்டாமை எல்லோரும் பேரினால் வாழ்த்தப்பட்ட பிற்பாடு யார் கற்பதும் என்றால் மகமாரி அம்மன் இந்த கிராமத்தில் அனைவருடைய குடும்பத்திலேயே குடியிருந்து கூட்டம் குலையாமல் கொண்டைப்பு வாடாமல் மக்கள் சம்பத்து மனசம்பத்து குடிசம்பத்து உயர சம்பத்தா வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிற அம்மனை பிரார்த்திக்கிற சுவேதி அந்திலி உயர் திருமால பெருமதிப்புக்குரிய ஐயா பூங்கான் அவர்கள் நமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஏழுமலை அவர் பேர் அந்திலி ஏழுமலை எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் முருகப்பெருமான் துறை இருந்து ரட்சிக்க பிரார்த்திக்கிற சுவே மகாராஜேஸ்வரி மகாக்கண மூர்த்தி வர அவர் இன்னும் 50 ரூபாய் கொடுத்தார். அவர் பேரு அந்த பட்டை போடுறாரு அப்படி நாடகத்துக்கு போறோம். எது பேசாத சகாதேவன் சொன்னோட குண்டிகிட்ட நடிக்குது. அவன் கொஞ்சம் படிச்ச பையன், அதனால எதனா கேடு மாற பேசுவான். கண்டிப்பா அவங்க அவன் என்ன பண்ண போறாங்க? அவங்க அடைகிறாங்க குஞ்சு மலாட்டா. பிஞ்சு மலாட்டா பிஞ்சு மலாட்டா என்னடா பிஞ்சு மலாட்டா முளைக்குமாங்க? பிஞ்சு மலாட்டா முளைக்காது. அதுலயும் ஒரு தத்துவம் இருக்குதா? ஆமாங்க. சரி வர சொல்லுவாங்க. அண்ணா அண்ணா பாத்துருவா. சரி மாமா துர்ரு வந்தாரா? மாமா துர்ரு எப்படி அம்மா துர்ரா அந்த ஒண்ணே துர்ருனா ஆடு, திருனா பன்னி. சரி வர சொல்றேன்.
பூபதி மாமாவுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். சிம்மாதன அருமையான சிம்மாதம் போட்டாச்சு. போட்டியா? ஓ மாமா சகாக்கியமா மாமா வணக்கம் 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 மாமா. நான் சொல்ல என்ன மாமா பகவானே? செல்ல காலம் ஆமா. நான் காலை தூக்காத வச்சுக்க ஆ, கால் மேலேயே போட்டுருவோம். கொஞ்சம் மேலத்துக்கு போறத உங்க உடல் மேலே வந்திருக்கோம். ஆமாங்க. அந்த மாதிரி டேய் சினிமா மட்டும் பேசக்கூடாது அடிச்சு கூட்டு பூபதி என்னுடைய வாழாத்தை அப்படி வச்சுக்கணே மாமா வணக்கம் அப்படின்னா மாமா வெற்ற பாவனையா இருக்கு. அதான். அதனாலதான் என்னுடைய ஆயத்தை எடுத்து வந்து மாமா பாதத்துல வச்சு வணங்குறேன். நீங்க தாங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அவர் அதனாலதான் அவர் 1008 வந்து உங்க பாதத்துல வைக்க கூட்டு சேவரா போவியோ ஆளாயிடுங்க. மாமா வணக்கம் 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 மாமா. மாமா நீங்கள் பட்ட திரு நெனிதானே. அநேக கோடி வணக்கம். அத்தை மாத்ரா தேவி பெற்றா சாக்கிரமிகவே கட்டா சாக்கிரமிகவே கட்டா அத்தை மாத்ரா தேவி பெற்றா சாக்கிரம் முழுது கட்டா நிறைய சாப்பிட்டு பாரு வருமா பாப்போம் கட்டிக்குமா போச்சு சகாதியமா அதம் படித்தோ மக்கு இன்புற்று வாழும்படி ஒரு காசு கொடுத்துருக்கேன். உங்க சித்தடி பாக்கியம் மாமா. அண்ணா யாரு? அவ வந்துக்கிறான். அவன்னா யாரு? உன் வீட்டுல நான் ஆடு மாடு மேய்க்கணுங்களா? இல்ல பால் பாக்கெட் போட்டவங்களா? உன் வீட்டுல சாணி வரணுங்களா? யாரவன்? டேய் பொண்டாட்டிக்கு மரியாதை கொண்டு வாது. பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்தா பொங்கி போடுவாங்க. நாம சம்பாதிச்சு கொண்டு கொடுத்தாதான் அவன் பொங்கி போடணும். இப்பெல்லாம் அது எதிர்பார்க்கறது இல்ல. ஏன் அவங்கதான் ஏறி வேலை வந்துருச்சு. பேங்க்ல அக்கௌண்ட்ல ஏறி அக்கௌண்ட்ல ஏறுது. கண்டிக்கிற நம்மள இப்ப நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்ற. ஒன்றை கண்டுக்க மாட்டாங்க. நாங்க என்ன கண்டுக்க மாட்டாங்க. வா 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 இந்த ஒண்ணுமே இல்லை. டைம் பத்தாது ஓடியாங்க மாமா வந்துக்கிறாங்க. வர சொல்றேன் சொல்லு போ. அஞ்சு போ. ஆமா கொஞ்சம் வெயிட் பண்றாரு அவரு. மாமா கண்ணே பாஞ்சாலி மன்னவா உன்னுடைய அண்ணன் ஓட்டனா வச்சுக்க. ஆண்டானே ஏட்டா இருக்கிறா அண்ணன் குட்ட ஓடியரா. அம்மா காசுக்கு ஆண்டான பார்த்தா சரி போயிட்டு வா. ஏய் உங்க அண்ணனை நம்ப முடியாது. போனமா பார்த்தமா வந்தமான்னு இருக்கணும். பொண்டாட்டியே தொம்மை எடுத்துட்டு போனானா. அது மாதிரி போய் வா. சரிங்க அனுப்போ. ஓஹோ அண்ணா ஏமா அண்ணா கவலா கோவிந்தா நாராயணா சர்மகவண்ணா கமலக்கண்ணா என்னடா பகவான் அந்த அம்மா கேட்காத கேள்வி கேட்கறாங்க. நீ கம்பு வாங்கணும் இருக்க கடிச்சு விட குடிச்சு விட கண்டு விட என்ன அண்ணா வணக்கம்னா சரியா போச்சு. என்ன வேணா மண்ணு வேணா குடிச்சு வேணா கடிச்சு வேணா இன்னும் புரியுது. காலைல சாகாப்புல லாஸ்டா சாண்டா குடிச்சுனா கேக்குது. என்ன இதை கேட்டு கம்பு வாங்கணும் கழுதா தம்பி பகவானுக்கு 1008 நாமம். 1008 நாமம். பகவானுக்கு 1008 நாமங்கள். அததான் ஐயா பாட சொன்னேன். நாமத்தை பத்தி பாடுங்க. ஏன்னா நாமத்தை பத்தி அந்த பகிரண்டமா யாதிபாவை ஜோதியா யாதியா நின்ற நாமம் அது நடி மூடி நடுவாக்கி கையவர் கடி கூறங்க அங்கு வைத்து நின்ற நாமம். அந்த பகிரண்டமா யாதிபாவை ஜோதியா யாதியா நின்ற நாமம் அது நடி மூடி நடுவாக்கி எளியவர் கடி கூற அங்கு வைத்து நின்ற நாமம்.
அதனாலதான் 50 ரூபா கொடுத்து ஐயா இந்த பாட்டை பாட சொன்னாங்க. ஐயா பேர் தாங்க ஐயா பூங்கார் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இந்த பாட்டை பாட சொல்லி 50 ரூபா கொடுத்திருக்கிறார். அடும்படி இறைவனை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். இனிமேல் யாருக்கு காசு கொடுங்க அது ஏன் அப்புறம் கொடுங்க. சதுபோய் சேவை முடிட்டு கொடுங்க. கொஞ்சம் பொறு. ஆனா இன்னும் ஒண்ணும் கூட பேச சொல்லிடுறேன். இன்னைக்கு நீங்க கூத்து பார்க்க வந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதனால சதுர்பூஜை சேவை முடியாத தயவு செய்து போவாங்க. யார் போவாதீங்க. அதனால சதுர்பூஜை சேவையை பார்த்துட்டு போக உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் தான். கண்டிப்பா புண்ணியம். அது போகட்டும். அண்ணா அண்ணா பகவானுடைய 1008 நாமத்தை சொல்லுது. ஆமா அண்ணா. இந்த கம்பெனி பையன் கழிச்சவன குடிச்சவனு கேட்கலாம். அசிங்கமா சொல்றாமா இவன். சின்ன பையன் தானே அவனுக்கு என்ன தெரியும். இலங்கன்று பயம் தெரியாது. கண்டிப்பா நீ சொல்லுமா. சரி அண்ணா. பட்டு சொல்லு. அண்ணா நீங்கள் மாவையா கூடையா நிலையா பிடிச்ச மண்மேல் ஒருத்தி பிறந்தால் மண்ணில் ஒருத்தி பிறந்தால் அரக்கர் குலமால வென்று அரக்கர் குலமாளவென்று பூரா பேர் இந்த அம்மா அழிக்கவே வந்தவளாம். கண்டிப்பா மொத்த பேரும். ஆனா இப்ப இந்த அம்மா வந்த பிற்பாடு எனக்கு ஒரு ஞாபகம். இந்த பகுதியில இந்த கிருஷ்ண வேஷத்துல பேர் போனவர் திருப்பாலப்பந்தல் சின்ன தம்பி கிருஷ்ண வேஷத்துல பேர் போனவர் திருக்கோயில் வட்டத்துல அவரை மாதிரி கிருஷ்ண வேஷம் ஆட முடியாது. ஏன்னா நான் அவர் கூட ஒரு 17 வயசு அவர் கூட சொல்லுமா பாமா ருக்மிணி கூட. ஆமா. ஆனா மறக்க முடியாத ஒரு பாட்டு. எத்தனை ராத்திரி ஆனாலும் சரிதான். எத்தனை இந்த பாஞ்சாலி வேஷத்துக்கு அது தினம் பாடினதே பாடுவார். தினம் பாடினதே பாடுவார். ஆனா இன்னும் ஒரு தரம் பாடுவாரா? அவ்வளவு இன்பமா பாடுவார். ஆமா. அவ வேஷத்துக்கு மட்டும். அது எப்படி அண்ணா? நகர் அவரு பகவான் தான் கோனார் வீட்டுல வளர்ந்தாரு. பகவான் தான் கோனார் நினைக்க போறேன். அந்த கிருஷ்ண வேஷம் ஆடினவரே. நானாவது வண்டி கவுண்டர்ல பிறந்தேன். அவரு கோனாரே அந்த ஜாதி. அந்த சின்ன தம்பி கோனாரே. கோனாரும் எடையரும் ஒண்ணு. அந்த ஏதவால் தான் வேற. எதிர்விட்டுக்காரனு கொண்ட பையா கம்னரா. எதிர்விடு ஏகாலி விடு. சொல்லாதரா. பாஞ்சாலின்னு பாக்குறேன். அண்ணா அது போகட்டும். சரிங்க அண்ணா. அதே மாதிரி திருப்பாலப்பந்தல் சின்ன தம்பி வாத்தியாருக்கு வந்து அசுர கிருஷ்ணன் அப்படியே பக்கத்திலே வடியாவும் போ நாராயணசாமி அவரு போனாரு. இல்லங்க அவரு என்ன பண்றது இடையதான். உண்மையிலேயே தான் சொல்றாங்க. உண்மைதான். ஆனா அவருக்கு பேர் தேவகிருஷ்ணன். ஆமா. இந்த கிருஷ்ண வேஷம் தான் ஒருத்தரா பார்த்து இந்த மாதிரி முடி வச்சுலாண்டாரு. ஆமாம்மா இன்னைக்குதான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா திருப்பாலப்பந்தல் ரொம்ப கொண்டை போட்டுன்னு அதுக்கு வந்து சாக்லேட் விற்கிறேன். ஆமா அந்த கடையில பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அந்த மிளிமிளிப்பு காயத்தை பொறுக்கி அதை பூசில போட்டு சொல்லி வருது. அது அழகா இருக்கும். நைட் சாக்லேட் கவர்ல
ஆனா வடியாமுத்தர் இந்த மாதிரி வச்சுனாங்க. அதனாலதான் கிருஷ்ணவேஷக்காரங்களை பார்த்து 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 இப்படி தேர்ச்சியான ஒரு காரணம் நாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் செய்த காரணம். ஆனா உன் வேஷத்துக்கு அருமையா பாடுவாரு போட்டு. ஓஹோ. ஆனா திருப்பாலப்பந்தலாருக்கு பேரு அசுரகிருஷ்ணன். ஆனா வடியாமுத்தாருக்கு பேரு தேவகிருஷ்ணன். உனக்கு என்ன பாடுவார்? எப்படி பாடுவார்? சொல்லுங்க. நீ தூண்டா மணி விளக்கே நாராயணசாமி. அவருக்கு பேரு நாராயணசுவாமி. நம்ம திருக்கோயில் வட்டத்துல ஒரு பெருமை சொல்லணும். ஓஹோ. இன்னைக்கு சேகர்ராஜன் பாட்டு எழுதுறாருன்னு சொல்லி பாடுறாங்க. ஆமா. அது அவ்வளோ நம்ம ஒரு அதை நான் எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு கேட்டா ஏதோ வந்து பாட்டு எழுதுங்க ஆதி அந்த மாதிரி நாடகம் போட்டவர் யாரு? படமுத்தார். நாடகம் போட்டு திருக்கோயில் வட்டத்துல ஒண்ணு இல்ல நாடகம் எழுதுன வாத்தியார் யாருன்னு கேட்டா வடியாமுத்தார் தான். அது நமக்கு ஒரு பெருமை. ஆமா ஆமா. அவர் பாடின மாதிரி திருப்பாலப்பந்தலாரும் வடியாமுத்த நாராயணனும் எப்படி எல்லாம் உனக்கு பாடி ஆசீர்வாதம் கொடுத்தார்களோ கொத்துக்கடை வீட்டுக்கு போற மாதிரி. அதனால சுகமாக வாழும்படி உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கின்றேன். நான் சுகமாக வாழ்வதா? இதான் வேலை போய் அப்படி சொல்ல வேண்டியதானே. அண்ணன் குறை வச்சாரு. எப்படி இருக்கிறான்? சூத்துக்கு எண்ணெய் இல்லையா, தனிக்கு துணி இல்லையா, மேல போறதுக்கு பாவாடை இல்லையா, கீழே போறதுக்கு பாடி இல்லையா, கையில போறதுக்கு செருப்பு இல்லையா, காலில் போறதுக்கு வலை இல்லையா, என்ன உனக்கு மூக்கில் போறதுக்கு தோடு இல்லையா, காலில் போறதுக்கு மூக்குது இல்லையா? சூத்த வாங்கி எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் வாங்கி சூத்துல ஊத்தும். எத்தனை மாசம் சூத்து ஏறி தடிதான் தலைக்கு எண்ணெய் இல்லையா, துணிக்கு சூத்துக்கு துணி இல்லையா, காதுக்கு கம்பல் இல்லையா, மூக்குக்கு தோடு இல்லையான்னு கேட்றானா எண்ணெய் வாங்கி அந்த சூத்துல ஊத்துவானுக்கு. இவன் முன்னாடி அப்படிதான் தடவை சூத்துல. அண்ணா அரசபையில் எனையேற்றி அஞ்சாமல் துகில் தீண்டி எனவதும் தீண்டி நலகும் தீண்டி பிற செயலை இனம் படைத்தோர் வேந்தரதி தகாஜன விளம்பினோரை ஒரு சமரில் முடித்துணித்து புலனாறுவென் குருதி புழிய வெற்றி முரசரையும் பொழுதெல்லாம் இழுத்த குழல் இழுத்த மயிர். குழல்லாம் சில பத்தி தெரியாது, மயிர் நாளைக்கு தெரியும். வில்லிபுத்தூர் ஆழ்வார் செய்யுளை சொல்லுகிறாரு. டேய் 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 படிக்க தெரியாத பையன். முரசரையும் பொழுதெல்லாம் விரித்த குழல் இனி எடுத்து முடியேன் என்று ஒரு காலத்தில் துரியோதனன் தம்பி துச்சாதனன் தீவின் காலத்தில் அந்த ராஜ சபையில் அண்ணா 32 குழுவிலங்கள் 8 ஆச்சாரிமார்கள் அவனி 85 தேச ராஜராஜாக்கள் குழல் பிடித்து கண்ணில்லான் பெற்ற மகன் என்னை பற்றி திகிலூரிய பாண்டவரும் பார்த்திருந்தார் பார் சபையில் கொச்ச அத்தனத்தை கிரி கோவிந்தாங்கி என்று அத்தைக்கு என் மானோ வேறு யார் காத்தார் அண்ணா? கற்ற குழல் பிடித்து கண்ணில்லான் பெற்ற மகன் அவன் பற்றி துஷில் உரிய பார்த்திருந்த பாண்டவர்கள் கோவிந்தாங்கியே அன்றி அத்தைக்கு என் மானோ வேறு யாரு காத்தார் அண்ணா 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 அண்ணா. அருமையான வில்லிபுத்தூர் ஆழ்வார் செய்திருந்தார். சொல்லு சொல்லு சொல்லு. அப்படி என்னை துகிலும் பொழுது அனைத்து தேச ராஜாக்களும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள், ஆண்டவரும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நாராயணா கோவிந்தா என்று நான் ஒண்ணு நினைக்க எனக்கு மாறாத வஸ்திரம் தந்து மனத்தை காப்பாற்றினீர்கள். அப்ப துரியோதனன் தம்பி துச்சாதனா பாஞ்சாலை இழுத்து வந்து என் வலது துறை மீது அமர்த்துடா அப்படின்னு கையை தட்டி காண்பித்தான். அப்ப அந்த ராஜ சபையில் அண்ணா
பொலுவில் நிறுத்தி எந்த கூந்தலும் துகிலும் தீண்டி வெளியே செய்தவரை நாளை வேலுடன் போர்க்களத்தில் தலைதனை துணித்து வெட்டி தனி முரசு அறைந்திடாமல் இலகவே விரித்த குழல் இனி எடுத்து முடியேன் என்று அடே துரியோதனா உன்னை மடித்து உன் துணை மீது அமர்த்து சத்தத்தை வாரி எண்ணெயாகும் மாரியலும் படுத்து சீப்பாகும் மணிக்குடலை புடி என்று புஷ்பமா தரிக்கின்றேனோ அன்றுதான் என் கூந்தலை முடிப்பேன் என்று சபதம் செய்தேனே அண்ணா அந்த சபதம் எப்பொழுது நிறைவேறுவது நான் எப்பண்ணா சந்தோஷமா இருக்குது அண்ணா எம்மா ஒரு கூந்தலை முடிக்காதே கோவிந்தன் கூற அண்ணா இந்த கூந்தல் நான் முடிக்கிற போகல அண்ணா அப்ப அண்ணன் எப்ப பார்த்தாலும் அண்ணா நான் விரிச்சு இருக்கேன் என்ன கூந்தலங்க நீடா அசிங்க சொல்ற கவிதை கூந்தல ராமணி கல்வி அப்படி பாரு தாங்கிச்சு அந்த அம்மா இவர் தங்கச்சாரா ஆமா அவன் இவர எனக்கு மம்தியா என்ன அர்த்தம் கட்டி அவன் மம்தி போய் தங்கச்சியா தங்கச்சியா ஏய் போட்டா என்ன நினைச்சுக்காங்க அதானே இல்லடா எப்ப நீ சவுக்கடி சண்டால் நடக்குது நீ கூட புரியல மம்தியா தர்மா ஆமா மேடம் மாமா இன்று மாமா கோபாலக்கண்ணன் வர எடுத்து சொல்லி வரவைத்த காரணம் என்ன ஆமா சொல்லுங்க தம்பிமா 4 பேர் உன் தங்கை பஞ்சாடு ம். மாமா வரவேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மாமா என்னடா ஏய். தம்பியா மூஞ்சி ரசிக்குதாடா இல்லையா அப்ப நிறைய தப்பு சொல்றியா நான் இது அவர் வீட்டுல போண்டாடி கூட சாதா சந்தோஷமா இருந்திருப்பா அந்த நேரத்துல அவர் கூட்டு வர வச்சு கூட என்ன இவனு என்ன பண்ணுவா ஏண்டா அவங்க மாமா மச்சான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அதானே அடிச்சுக்குவாங்க குடிக்குவாங்க எதுக்கான ஒரு கெட்டிக்கார பையன் அவரை பகவானை பார்த்து கிட்ட கூட்டு மூஞ்ச பார்த்து போடு சுப்ரியா எந்த வகையில நாய் இவனு நல்லவனா தங்கிட்டு பரவாயில்ல தண்ணிக்கு தலை போடுறவன வகுத்த பாடுற அவனுக்கு பூசி நல்ல தண்ணி அடிச்சு ஆபரேட் பண்ணிக்கிறான் அவர் எப்பேற்பட்ட ஆளு அதானே உலகாண்ட பெருமாள் அவரு நல்ல பையன் உலகத்தையே அந்த பெருமாள் அவரை போய் பூன்னு காடி கண்ணு மூஞ்சி அவனு பாடுறான் பரவாயில்ல யாரும் அந்த கூப்பிடுங்கடா கை கொடுக்காடா என்னடா போக சொன்ன நாவு தவறு விட்டது மாமா கர்மா மாமா எதற்கு மறுபடி உத்தரவு செய்தாய் தூது தூது போக தூதுக்கு நான் போக நீ பேசும் வார்த்தைகள் என்னடா உன் வீட்டு வேலைக்காரனா உன் வீட்டு மாட்டுக்கார பையனா ஏ மாமா வாயா போ ஒரு 1000 ரூபாய் 4 கோடி வேணும் உட்காந்து கும்பலா குடிக்கலாம் அப்படி சொல்ற பாவனையா இருக்குது 500 ரூபாய் 16 பேருக்கு சாராய பட்டில வாங்கிடுவாயா சொல்ற பாவனை கிட்ட உன் பாவனை இந்த 50 ரூபாய் தொட்டுக்க கிளாஸும் தொட்டுக்க ஊர்காரம் கிளாஸ் வாங்கினோம் சொல்ற பாவனை கிட்ட உன் பாவனை நல்ல பசங்க எப்ப அவனுவா 350 ரூபாய் பண்டிகை வெட்டினா வறுத்து சாப்பிடலாம் ஒரு 20 ரூபாய் ஒரு கட்டி பீடி வா சொல்ற பாவனை அப்படி சொல்ல வராங்க ஆன் பண்ண கூடாது கர்மா பாடி சொல்வாங்க
அங்க யாகமத்தனி பாஞ்சாலி எல்லாம் மாமா 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 60 நாளுக்கு ஏகமா ஒண்ணு மனதிலே நிறுத்தி தியானம் பண்ணிட்டு இருக்கோம். எங்க மாமா இப்படி கோபமா பேசினால் நாங்க ஐவர் ராஜாக்கள மாமா எப்படி பிழைப்பது நீயே கோபமா பேசுறிய மாமா மாமா மாமா. ரொம்ப பரிதாபமா இல்ல? பாவமா இருக்குங்க, பாவமா இருக்கு. சரி, என்ன செய்யறது? பாண்டவர்களுக்கு நான் சொந்த அத்தை பிள்ளை. ஆமா எங்க ஆமாக்கா, எங்க அவங்க அம்மா உங்க வீட்டுல பிறந்தவங்க, எங்க அப்பா கூட பிறந்தவங்க. கண்டிப்பா. அதனால நாமே தவறி விட்டார். இன்னும் கொஞ்சம் வேகமா பேச தர்மா அழுவா போச்சு. கண்டிப்பாங்க. சரி தர்மா, படங்க. சரி, நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு பட்டு பதில் சொல்லு மாமா. இப்ப என்ன தூது அனுப்ப வேண்டும் என்று அழைத்திருக்கின்றாய். ஆமா. இரு கொஞ்ச நேரம். அப்பா அம்மா, நீங்க தூங்காத இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. தூங்குற ஒத்திங்க போறாங்க, துரியோதனை வந்து எழுப்பிடுவான். கொஞ்சம் தூங்காத இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரே நிமிஷம் இரு. தர்மா மாமா, இப்ப நான் தூதுக்கு சென்று துரியோதனத்தில் பேசக்கூடிய வார்த்தை. ஆமா, துரியோதனிடத்தில் பேசக்கூடிய வார்த்தை. உனக்கு சேர வேண்டிய பாகம் எவ்வளவு? 66,000 வீதி, அதுல எமது பாகம் 33,000 வீதி. 33,000 வீதி. ஆமா. இப்போ நான் போய் கேட்கிறேன் துரியோதனா, பாண்டவர்களுக்கு உண்டான 66,000 வீதியில் 33,000 வீதியை நீ கொடுக்கறேன்னு சொன்னியப்பா. என்ன 12 ஆண்டு வனவாசம், ஒரு ஆண்டு அக்காத வாசம் கழிச்சு வந்தா நாடு தரேன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுன்னு கேட்கிறேன். அவன் கொடுத்தா ஆச்சு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்வது? ஆமா, சொல்லுங்க. எமது பாகத்தை கொடிய பங்காளி துரியோதனன் மறுத்தானார். ஆனால் அகஸ்தனாபுரத்தில் பேர்வாது மறுத்து விட்டானாம். அத்தை வந்து வாரணாவரம் என்று சொல்லக்கூடிய சித்தரசிற்கள் 5 ஊர். அதனால கேட்டு வாங்கிடுவா மாமா. 5 ஊர். ஆமா, கேட்கிறேன். துரியோதனா, பாண்டவர்களுக்கு நீ சொந்தமா கொடுக்க வேண்டாமா? ஒரு 5 ஊராவது கொடுறான்னு கேட்கிறேன். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? 5 ஊரும் கொடாடிய பங்காளி துரியோதனன் மறுத்து விட்டார். அகஸ்தனாபுரத்துல எங்க 5 பேருக்கும் ஆளுக்கு ஒரு வீதி, 5 தெருவு, 5 வீதி. ஆமா, அந்த மாதிரி ஒரு வீதி. ஆமா, 5 வீதி. கேட்கிறேன் துரியோதனா, பாண்டவர்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு வீதிப்பா, 5 பேருக்கு 5 வீதி கொடுறான்னு கேட்கிறேன். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? அதையும் கொடுக்க மாட்டானா பண்றது? அதையும் கொடுக்க மாட்டானா பண்றது? அவனே கொடுத்தா கூட நீ வேலை சோறு பழகுதா? ஒரு பெரிய மனுஷன் கொட்டி தட்டி போய் நாட்டை வாங்கிட்டு வர மாட்டேன் சொன்னா வாங்கி வந்து கொடுப்பேன். அதையும் கொடுக்க மாட்டேன் பண்றது? அதையும் கொடுக்க மாட்டேன் என்ன பண்றது? மயிலா கொடுத்து அகஸ்தனாபுரம் எங்கடா இருக்கு? அது அங்கேதான் இருக்குது. உப்பலாகப்பட்ட எங்க இருக்கு? அது இங்கதான் இருக்குது. கமிரேட்டி அது அங்கதான் இருக்குது. இங்க எங்க இருக்கு தெரியும். ஆமா. ஏண்டா இப்ப இங்க இருந்து 4 வார்த்தை பேசுவேன். ஆமா. இல்ல உட்காரு உட்காரு. உட்காரு பண்ணி நீங்க யாரும் பேசுற உட்காரு. இப்ப இருமா குட்டிமா இரு. சொல்லுவான் இங்க தர்மராஜா ஒண்ணு சொல்லுவான். இங்க இருந்து அகஸ்தனாபுரம் போகணும். அப்புறம் அவன் 2 வாரம் சொல்லுவான். அப்புறம் அங்க இருந்து வரணும். இங்க இருந்து அங்க போகணும். சும்மா போய் வர முடியும்? ஒட்டு மொத்தமா கேட்டுன்னு போட்டா ஒரு ஆளுக்கு எத்தனை கோட்டு? இல்ல ஆளுக்கு 3 கோட்டலமா இல்ல 4 கோட்டலமா 2 மொத்தமா? பாக்கெட் சாப்பிடுறவங்க இருக்காங்க, பாக்கெட் சாப்பிடுறவங்க இருக்காங்க, பீர் சாப்பிடுறவங்க இருக்காங்க. கண்டிப்பா 3 பேர் பீர் அடி வச்சுக்காங்க. நீ எப்ப எல்லாத்தையும் சாப்பிடுறீங்க? என்ன யாரும் இல்லை. வாடா தர்மா, சீக்கிரம் வாடா. அவன் கிடக்குற கெட்டிக்கார பையன், அவன் மேல அவன் 5 தெருவும் கொடாடியன் பங்காளி மறுத்து விட்டார். அகஸ்தனாபுரத்துல எங்க 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு வீடு, 5 வீடு. 5 வீடு. ஆமா, கேட்கிறேன். கேளு துரியோதனா, பாண்டவர்களுக்கு 5 வீடாவது கொடுப்பான்னு கேட்கிறேன். கேளு மாமா. அதையும் கொடுக்க மாட்டேன். கோபப்பட்டு உங்க ஊர்ல 5 ஊடு ஏறி ஏறிச்சுட்டான். அடிச்சா சட்டி கறி ஆக மாட்டோம் அவனை. ஆமா, சொல்லு. 5 வீடும் கொடாடியன் பங்காளி துரியோதனன் மறுத்து விட்டார். அகஸ்தனாபுரத்துல எங்க 5 பேருக்கும் ஒரு வீடு. அந்த ஒரு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்ய? என் வர வேறுக்கு எத்தனை அந்த செருப்பு மென்னு தின்னுறான். அந்த செருப்புல ஆணி தச்சு வச்சு தின்னா நாக்குல போத்துற ஆணி. அப்ப யாருக்குமே செருப்பு தின்னுக்கிற நீ சொல்லு தர்மா. ஆமா, பட்டுமா. ஒரு வீடும் கொடாடியன் பங்காளி துரியோதனன் மறுத்து விட்டார். அகஸ்தனாபுரத்துல எங்க 5 பேருக்கு ஆளுக்கு 1 அடி மண், 5 அடி மண். 5 அடி மண்ணு. ஆமா, கேட்கிறேன். கேளு. 5 அடி மண்ணாவது குடுறான்னு கேட்கிறேன். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா.
ஆமா சொல்லுங்க. அதையும் படையாளத்தை மறுத்து விட்டார். ம். அகஸ்தனாபுரத்துல எங்க ஐவர் ராஜாக்களுக்கு ஒரே ஒரு அடி மண். அதனாலும் கேளுமாமா. ஆமாங்க ஒரு அடி சொந்தமா இருந்தா அந்த இடத்துல நம்ம ஒண்ணு கூட வச்சுக்கலாம். பக்கத்து ஊர்ல அடிச்சா பக்கத்துல கிளம்பிடுவாங்க. தகவல் மூத்திரம் பயவிடா இடம் வாங்க போறேன் பையா. டேய் 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 தர்மா மாமா அந்த ஒரு அடியும் கொடுக்க மாட்டேன்னு மறுத்து விட்டால் என்ன செய்வது? ஆமா சொல்லுங்க. தந்தைதான் நான்கு பேர் தங்கை பாஞ்சாலியும் அழைத்துக் கொண்டு மீண்டும் நான் காட்டுக்கே போறேன் மாமா. நான் காட்டுக்கே போறேன் மாமா. தர்மா மாமா காட்டுக்கடி போக வேண்டாம். நான் சொன்னதை கேள்வி. கேட்கிறேன். அற உயர் தோன்றுடன் மறு சூதாடி நீர் வென்றவன் அவன் தான் சொன்னேன். அவன் தான் சொன்னேன். இது மட்டும் தான் சொல்லுவியா? அற உயர் தோன்றுடன் மறு சூதாடி நீர் வென்றவன் அவன் தான் சொன்னேன். பர உயர்த்தோருடன் மறு சூதாடி நிற வந்தான் சொன்னேன். வென்றவனா பெற்றவனால் அவன் தான் சொன்னேன். விரத மொழி தவறாமல் வெங்கான போய் மீண்டீர் வெய்யோன் உங்கள் வெய்யோன் உங்கள் எத்தனாவது படிச்சீங்க? காலேஜ் மேரேஜ் அடா விரத மொழி தவறாமல் இருதமொழி தவறாமல் வெங்கான போய் மீண்டீர் வெங்கான போய் மீண்டீர். 12 வனவாசம் ஒரு வாசம் 13 கழித்து வந்தான் ஆடுத்தார் என்று கட்டளையிட்டான். வெய்யோன் சொன்ன வெய்யோன் சொன்ன சொன்னேன். அந்த குறு நிலத்தை பாதி அவன் கொடாதிருந்தாள். ஒரு நிலத்தை பாதி அவன் கொடாதிருந்தான். குறு நிலத்தை பாதி அவன் கொடாதிருந்தான். அந்த குறுநிலத்தை பாதி அவன் கொடாதிருந்தான். அங்கவனை கொன்று போரில் அவனை அங்கு கொன்று போரில் அங்கவனை கொன்று போரில் அவன் அங்கு கொன்று போரில் என்ன அவனை அங்கு கொன்று போரில். தம்பி நம்ம சொல்றதுலாம் தப்பா ரைட்டா இருந்து சின்ன பசங்க கூட கூட்டு பாக்குறேன். கண்டிப்பா ஒத்த கூட தூங்கல. அதனால டேய் சண்டையை வச்சு பூரா பேர் கொண்டுட்டு இந்த நாட்டை தர சம்மந்த மாட்டான். மாமா இல்லடா சண்டை வைக்கிறியா? கொத்து கிடையாதுண்ணா. மாமா சண்டை வேண்டாம் மாமா. சண்டை வேண்டாம். சண்டை சொல்றா. இவங்க லஞ்சரை இவங்க குலத்துரிய சண்டை எடுக்கடா அவனை யானுங்க அரசு தண்ணி ஒரு மணிக்கு ஒரு தங்க தற்காடர் தோறும் இரவு பகல் பல மூல சகனுகத்து இனி வாழ்வதே. மாமா சண்டை வைத்த அண்ணன் என்றும் தம்பி என்றும் பாட்டன் என்றும் பிள்ளை என்றும் பாராமல் எல்லாரையும் கொண்டு நான் தனியாக சில சில மகனுக்கு விட காட்டுக்கே போறேன். சண்டை வேண்டாம் மாமா. தாங்க படுக்க மாட்டான் தண்ணி படுக்க மாட்டான். டேய் எய்தி விட மாட்டேன். கொஞ்சம் பொறு. டேய் 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 இங்கடங்க. நீங்க 5 பேர் ஒப்பனுக்கு போறீங்களா இல்ல வேற யாருக்குன்னா போறீங்களா? அது உங்க அத்தை தான் கேட்கிறீங்க. பொறுப்பான்ற நான் தலைமையிலே போறேன் பாரு பாருங்களா. ஆமா பகவானே சொந்தமாக உங்க வீட்டுல போறவங்க அத்தன் சொல்லிட்டு ஊம் பண்ணிருந்தா அந்த பையன் இந்த மாதிரி நாய் தான் மாதிரி பண்ணும். நாய் நீ நாய் வர்க்கத்துல வந்தவன். அப்படியே நந்தாலும் சொல்லலாமா? நீ போடா. ஏமா யோசிக்க போடா. திருப்பதிக்கு போய் உங்க தலைமுறைக்கு வந்தவன் நீ போ. நாய் மாமா சொல்லு. ஏன் அப்புறம் என்ன மாமா? நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் தெரியுமா? ஏன் கேட்டா இவர் ராஜாக்கள் சொல்ல தவறாதவர்கள். உண்மைதான். மீண்டும் காட்டுக்கே போயிட்டா நீ என்னடா சபதம் பண்ண? ஓ நல்ல மாமனை கொள்வேன் என்று என்னுடைய சபதம். அப்ப 5 பேர் சபதமும் திருப்பி காட்டுக்கு போட்டா எப்படி முடியும்? மாமா என்ன நாட்டை கேள்வியோ இல்ல சண்டை வைப்பியோ எனக்கு தெரியாது. எல்லாம் ஒன்று இஷ்டம். ஆமா மாமா நான் எதை செய்தாலும் ஒன்று இஷ்டம். சத்தியமா மாமா நீ எதை செய்தாலும் ஒன்று இஷ்டம். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். விடுப்போ. அப்பா என்ன பகவானே வகுத்துல பால வார்த்த மாதிரி இருக்கு. என்ன காரணம்? இல்ல சண்டை வைப்பதற்கு விடமாட்டான் தருமன். ஒத்துக்க மாட்டான்னு ஏன்னா அவன் தர்மமே குணம் வாழ்ந்தவன். கண்டிப்பா கண்டிப்பா சண்டை வைப்பதற்கு ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன். எப்படியே பேச்சு வாங்கல மாட்டி ஈத்துட்டான். சொல்லிட்டான். போகுது எதை செய்தாலும் யா இஷ்டம் இனிமேல. ஆமா பகவானே தண்ணி போட்டு செய்தாலும் வாசம் தான், சோப்பு போட்டு செய்தாலும் வாசம் தான். சோப்பு போட்டு செய்து சேவ் பண்றது, தண்ணி போட்டு செய்து கரை போடுறது. கொஞ்சம் கேட்ட விளக்கம் நீ போ.
டேய் ஜீவா, மாமா வராங்க. உன்னுடைய அண்ணன் தேவடி அண்ணன் தருமன் தருமன் நாடு கேட்க என்னை தூது போக சொல்லுகிறான். என்னடா சொல்றேன்? எங்க போறீங்க? நாடு கேட்க தூது. நாடு கேட்க தூதாக போறீங்களா? மாமா என்ன? நீங்க எப்ப விட்டார்? அது இருக்க கொடியா பாரு துரியோதனன் அவன் எப்ப விட்டார்? மாமா பாவியில் வச்ச நாட்டி மடிந்திட செய்தான் பாவி மேவியின் சூதினால வெண்டிட நினைத்தான். அப்போ நீவியம் மாளிகையில் நெருப்பிட்டு கொல்ல பார்த்தான். அந்த பாவியின் முகத்தனியும் பார்த்திடலாகுமா மாமா? அதான்டா சரியா கையில கதையை கூட அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடுறான்றான். மாமா என்ன விட மாமா மாமா மங்க திரௌபதியால் தன்னை மகா சபதன் நிறுத்தி பங்கமா பழுது சொன்ன பாதகர் தன்னை இல்ல என் தங்கவில் கதையினால சின்ன பின்னங்கள் செய்து ஒன்றுடுவேன் என்று சொல்லி கூறினே மாமா விரதமொழி. உன்னுடைய விரதம் என்னுடைய விருப்பம் என்னவென்றால் நேராக போ நாட்டை கேள் நாட்டை கொடுத்தா வாங்காத சண்டைக்கு நாள் வச்சுட்டு மிச்சம் நான் பாத்துக்கிறேன். சண்டை சண்டை தான் சண்டை தான் சண்டை தான் வாங்குவியா? ஐயா சண்டையே சரிப்படா. சரி தர்மம் போயிட்டான் வேமும் போயிட்டான். சரி அர்ஜுன போட்டானா? அர்ஜுனா மாமா வராங்க. வேண்டாமா உன்னுடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க என்ன தூது போக சொல்லுகிறான். என்னடா சொல்ற நீ? மாமா நீ போ போ. நாட்டையே கேட்காத சண்டைக்கு ஒரு 4 வருஷம் நான் போய் பாத்துறோம். சண்டை தானே? ஆமா நீ சண்டை தான் இருக்கியா? என்ன எதுக்குதான் இங்க மனசுல போறதா? வேமும் அர்ஜுனும் சேர்ந்தாலும் சரி போடா சண்டை சரி தர்மம் போயிட்டா பீமன் போயிட்டா அர்ஜுனன் போயிட்டான். டேய் நகுலா மாமா வணக்கம் நான் தான் நகுலன். நீயா பண்ணுவியா? ஆமா என்ன அழைச்ச காரணம்? டேய் உன்னுடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். நான் சென்று துரியோதனன் இடத்தில் நாட்டை கேட்டு வாங்கி வர போறேன். எங்க போறீங்க? நாட்டை கேட்டு வாங்கி வர போறேன். என்னடா டேய்? ஓ மை காட் டேய் மாமா நீ துரியோதனன் கிட்ட நாடு கேட்க போறேன். அப்படியே நாடு கொடுத்துறான். அம்மா மேரி நாட்டை நீ எப்படி ஒரு ஆளா கட்டி போட்டுருவாரு தம்பி அம்மா மேரி நாட்டை நீ ஒரு ஆள் எப்படி தீனு? டேய் அவன் நாட்டை கொடுத்துட்டான். நான் ஏன்டா தூக்கிறேன் வந்து தூக்கி கொண்டு அங்க உட்கார வச்சுட்டு நாட்டை பூரா உன் தலை மேல பார்த்த வச்சுட்டு மரத்தை வெட்டி மரத்தை சாய்க்கிறவன் நான். சரி மாமா மேல போ நாடு கேளு நாடு கேட்காத நீ சண்டைக்கு 4 வருஷம் நாங்க போய் சண்டையில பாத்துக்கிறோம். நீ சண்டை தானே? ஆமா நான் என்ன போ சண்டை போட கோட்டை கொடுத்தா சண்டை தான். ஆமா நாடு கேளு நாடு கொடுத்தா பார் சண்டைக்கு 4 வருஷம் நாங்க சண்டையில பாத்துக்கிறோம். சண்டை சண்டை தான் போட்டா. டேய் புடிரு கேக்குறியா? அவரே சொன்னதா கூட சொல்லிட்டு போறாங்க. நானா எப்ப சொன்னேன் எங்க அஜயத்தோட காந்தல் போய் நடக்குறாங்க. சரி முடிஞ்சு போச்சா? இல்ல கேட்டாச்சா? யா அப்படியே ஏ சகாதே ஒரு ஆள் இருக்கிறானே அம்மா. அது கொஞ்சம் ராங்கா பேச அந்த பையன். சரி அவனை கேட்காத போட்டா அவன் என்ன நினைப்பான்? டேய் சகாதியாவா மாமா பையன் போட்டாரு. டேய் மாமா இருக்கார போய்டா. அந்த மாதிரி சாட்டமா அந்த மாதிரி சாட்டமா போன மாதிரி இருக்கணும். இங்கேயே சோறு கட்டிட்டு சோகம். சரி இருக்குமா? என்ன அம்மா பண்ணுவீங்க நீங்களா? பூத்து பாய் சோறு போட்டு வரா எனக்கு இவரு. ஐயோ இது எந்த விதத்தால நாயம்? அதுக்கு என்ன கேர்காரே ஜம்மா இருந்தா தான் சோறு போடுவாங்க. ஜம்மா இல்லைன்னா சகாதியாவா மாமா உன்னுடைய அண்ணன் அண்ணன் தர்மன் தர்மன் நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். நீ என்னடா சொல்ற? அது என்ன கேக்குறா? மாமா நீ தூதைக்கு போனால் என்ன? மாமா தூதை போகாத விட்டால் என்ன? மாமா போகாத விட்டால் என்ன? மாமா போகாத விட்டால் என்ன? நீ தூதுக்கு போன எனக்குன்னா தூதுக்கு போகாட்ட எனக்குன்னா அவன் நாடு கொடுத்தா எனக்குன்னா அவன் நாடு கொடுக்காத போனாதான் எனக்குதான் கிடைக்குது. என்னன்னா வந்து கேக்குறேன் தூதுக்கு போகட்டாங்க. அம்மா நேரம் பேசணுமா? எப்படி பேசணும்? ஐயா அம்மா நீங்க கூட்டு பாக்குறீங்களே இவன் என்ன வாட்டவா பேசுறான் பாரு. இந்த பாண்டவருக்கு நான் எம்மா பாடுபட்டு இருக்கேன். கழுவணம் இல்ல டேய் 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 பாடுபட்டு ஓடி தலை சொட்டியா போய் மகுடு தட்டு
மாத்திக்கினாரு. இப்ப என் தலை சொட்ட தலைன்னு இந்த கலரிக்கு சொல்ல வர போய் டேய் சரி அதெல்லாம் வேணாம். டேய் இவங்கிட்ட இங்க பேசணும். 16,000 கால் தூண் மண்டபம் ரகசிய மண்டபம். அங்க போய் தான் இவங்கிட்ட பேசணும். அங்க ஏய், போடா, போடா. போடா, போடா, போடா. அதான் டேய், ஏம்மா, ஓ, போடா, கதவை சாத்து. ஜன்னல கதவு மரத்தை சாத்தியாச்சு. சாத்தியாச்சா? இதுக்கு மேல ஈத்து போட்டு அடிச்சா கூட கேள்வி இல்லை. வேண்டாம்டா. நீ அவனுக்கு சொல்லி கொடுக்குறா? உள்ள ஏய் சகாதியாவா, வாடா அப்படி, வாடா அப்படி. ஏவாரா? நீ தூது போனா எனக்கு என்ன, போகாத போனா எனக்கு என்ன? ஆமா இப்ப பேசுறதுடைய விளக்கம் என்ன? விளக்கம் இருக்கு மாமா. என்ன இருக்கு? மாமா ஆ. நீ பாரதமை தாவரையோ நீராக்கி ஓஹோ பாரதத்தில் கவிழ்க்கிறந்தாய புயல் வண்ணா ஆ. கோபாலா தூதிக்கு போரீரோ கோவிந்தா நீய என்று ஆ. மாபாரத மகத்த ஆ. மற்றொள் வல்லாரோ அட ஜானி இல்லம்மா. அப்படியே வில்லுப்புத்தூர் ஆழ்வாருடைய செய்யுற புக்காத பாடுறான் சொல்றான் பாருங்க. நிக்கிற இடம் சத்தியமா 3 அடி இல்ல 6 அடி வேணும். 17 வருஷமா இருக்கிறேன் கம்மியா. முதல்ல என்ன? மாமா நீ பாரதமை தாவரையோ நீராக்கி நீ பாரதங்க மறு யாவரையும் நீராக்கி பூபாரதாத்திற்க பிறந்தாயே புயல் வண்ணா கோபாலா தூதுக்கு போரீரோ கோவிந்தா நீயே அன்றி நீயே அன்றி மாபாரதம் மகத்தா மாபாரதம் மகத்த மற்றற்குள் வல்லரோ. அருமையான செய்யுளுக்கு விளக்கம் மாமா என்ன? நீ பாரதமை தாவரையோ நீராக்கி பத்துக்கு 18 அங்குவன் சேனை இருக்கின்றது. அதை மதித்து எரித்து நீரா நெத்தியில பூசிட்டு போனா நீ வந்து இருக்கிற. அதை எரித்து அது சாம்பலான பிற்பாடு திருநீரா அந்த விபதியா எடுத்து பூசி மூலம் நீ வந்துக்கிற. எல்லாரையும் கொல்ல வந்திருக்கிறாரு எங்க மாமா தான். கண்டிப்பா ஆமா நீ உங்களாலதான் சண்டையே வர போகுது மாமா. கண்டிப்பா ஒன்னாலதான் அட இரு மாமா. பற்ற பரபல் கூட்டிக்கும் என்ன எம்மா பெரிய கோவியா எம்மா பெரிய பார்த்து தர்மம் வைக்கிறேன் பாரு. ஒன்னாலதான் பூரா பேரையும் நீதான் கொல்ல வந்திருக்கிற. யாரு? நீதான் மாமா. டேய் யாருக்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சு பேசு. தெரியும் மாமா. தெரிஞ்சுதான் பேசுறேன். அதான் ஜான் இல்லம்மா. இவன் சொல்றான் சட்டம் பேசுறானே, நீங்க எல்லாம் கூத்து பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியாத கதை ஒண்ணும் கிடையாது. பாஞ்சாலி புடவை தானே துச்சு அவன் இவன் பொண்டாடி தானே. ஆமா ஆமா இவன் பொண்டாடி தானே. ஆமா இதெல்லாம் தேவந்தூர் ராமசாமி வைக்கிற அருமையா சொல்லி எப்படி இவன் சட்டம் பேசுறானே இவன். ஆமா ஆமா ஒரு பேரு நான் கொல்ல வந்தேன். நீங்கதான் கொல்ல வந்திருக்கீங்க. வாயமுற பியாமணி சத்து கட்ட பியாமணி கழுத மக்களா. ஐயோ திரௌபதியை துர்ச்சாதனன் குயில் உதித்த போது திரௌபதியை துர்ச்சாதனன் குயில் உதித்த போது திரௌபதியை துர்ச்சாதனம் அவன் குயில் உதித்த போது இவன் தூக்கு போட்டு பொங்காமலே தலை குனிந்தது. இவன் தலை குனிந்தது. அன்னைக்கு பொண்டாட்டி புடவை வைத்தான். அன்னைக்கு நான் புடவை கொடுத்து மானத்தை காப்பாத்தின. இவன் சட்டம் ஓட்டுறாரு சட்டம். அன்னைக்கு 5 பேரும் தலைய பூமி பத்தோடுமா நச்சுக்கிற பங்கப்பட்டு தலை குனிந்து அன்னைக்கு வெக்கப்பட்டு மேனங்கட்டு ஈனங்கட்டு மரியாதை கட்டு கட்டு நின்னானுவ நின்னு அப்படியே பங்கப்பட்டுங்க. எங்களுக்கு தெரியும். தெரியும். நாங்க பங்காளிங்க. நாங்க பங்கு பங்காளிங்க. ஏன்னு கேட்டா அவன் செத்தா நான் நாட்டாளுவேன். நான் செத்தா அவன் நாட்டாளுவான். அவன் செத்தானா நான் தலை கட்டுவியா, நான் செத்தா அவன் தலை கட்டுவான். வேஷ்டி துண்டு எடுத்தாலும் நானு சோத்து கட்டுவாங்க. 300 ரூபாய் துண்டு வேஷ்டிக்கு 30 மூட்டை ஆச்சு அங்க வேவுது. அங்க வேவுது. சிரிக்கிறீங்க அப்புறம் பாருங்க ஏமா ஐயா நீங்க ஏமா வேஷ்டி துண்டு எடுத்து சோத்துக்கு எடுத்து போவான். என்ன வேஷ்டி துண்டு எடுத்துட்டு போனா பழைய வேஷ்டி கட்டி வர மாட்டான் தெருவுலைவா. நாங்களே எடுத்து கொடுத்து வாய்த்துக்குவோம். ஐயர்கிட்ட சொல்லி நாங்களே வாய்த்துக்குவோம் எடுத்து கொடுத்து. ஆமா அது பேர் தெரியுமா? என்ன அனாஜி பனாஜி பசங்கன்னு அர்த்தம். அப்படின்னு யார் சொல்றாங்களோ அந்த வழியா வரமாட்டோம். கொல்ல காட்டியா வந்துடும். என்ன ஏமா பொண்ணு
எப்படியா பாருங்கன்னா எங்க ஆளாரு ஜான் இல்ல பேமானி ஏன்னு கேட்டா ஈனமான இல்லாத பசங்க அடங்குது நீங்க கொல்ல காட்டு வையே திருட்டு போய் வர மாதிரி வருவாங்களாம் என்ன என் பொட்டாட்டிக்கு துணி குடிக்க நீ யாரு அவன் பொட்டாட்டி என்ன நான் பூரா வருவானா வருவானா எப்ப நான் போய் பூரா பண்ணி கொள்ள வந்து சொன்னீங்க ஆமாங்க ஒருத்தருக்கு ஒரு தேவை இந்த ஒருவே தேவை நம்மடா ஆமா இந்த ஒருவே வேணும் அவனை எப்ப பூரா பண்ணி நான் கொள்ள வந்து சொன்னானோ ஆமா உறவு தேவை இந்த ஒருவே தேவை நான் செத்த நீ வர நீ செத்த நான் இங்க தண்ணி சுபத்திர தாலியா இருக்கு நான் பாத்துக்கிறேன் நீ பாத்து இதான் நேரம் பாரியம்மா நான் பாத்துக்கிறேன் பாருமா அப்புறம் நீ வாய மூடுறான் எங்களுக்கு பாத்துட்டு தெரியும் தாலியா இருக்கு பூச்சி வைக்க தெரியாது அப்புறம் எங்க மாமையை பார்த்து இந்த மாதிரி ஒருவே தேவலங்க தேவையில போக முடியும் எங்க இப்படியே போய் அப்படியே கோயில் அப்படி பூந்து அப்படி போயிட்டே இருக்கலாம் போலாமா மனோ ஓ போக கூடாதுடா பையா நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் டேய் சகாதியாவா என்ன மாமா நீ போறேன்றா அப்புறம் இங்க இருக்கீங்க போறடா போங்க உன்னை ஒரு கேள்வி கேட்டு போறேன் என்ன கேள்வி நீங்க ஐயர் ராஜாக்கள் ஆமா. சொல்ல தவறாதவர்கள் தவற மாட்டோம் தவற மாட்டோம் தவற மாட்டோம் இப்ப சொல்ற கேள்வி நீங்க 5 பேர் சபதம் செய்திருக்கீங்களே ஆமா இந்த சபதம் மாமா இல்லாத என்ன மயிர புட்டுக்குவீங்க ஏன் பேச்ச சபதாது அந்த சபதத்துக்கு வழி இருக்கு மாமா என்னது சபதத்துக்கு வழி இருக்கு சபதத்திற்கு வழி இருக்கு எப்படி மாமா பாராள கண்ண நிகர் பாட்டணிய கொண்ட நந்தி பாரார் குழல் கலந்து இமக்காலு தால் பூச்சி நேராக நின்னைதான் கைப்பிடித்து கத்தினேன் ஆனால் பாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்று சாதாரண ஆள் இல்ல நீ எழுதி கொடுத்தா மரப்பட்டுட்டான் நீ எழுதி கொடுத்தா மரப்பட்டுட்டான் என்ன இல்லை செய்யுளுக்கு விளக்கம் மாமா சொல்லு. பாராள கண்ண நிகர் இந்த அச்சினாபுரத்தை ஆள்வதற்கு என்னுடைய அண்ணன் இருக்கிறாபா கைமராஜ் அவனுக்கு தகுதி கிடையாது துர்யோதன அண்ணன் இருக்கின்றாரு அவனுக்கு தகுதி கிடையாது பாடி கொடுக்கக்கூடியவர் பெருமாள் அந்த கண்ணனை அப்ப நரசிங்க சொல்லுவாரு சரி செய்யுடா சொல்லாதரா ரூபகத்துல பாருங்க திருப்படையில பாருங்க பாட்டு செய்வல இது மட்டும் தான் நடக்கும் வேற எங்க நடக்கும் விளக்கம் சொல்லு இந்த அச்சினாபுரத்தை ஆள்வதற்கு கண்ணனுக்கே சொந்தம் அந்த கண்ணனை கொள்ளுவன்னு சொல்லியிருக்கானே இந்த கண்ணன் அர்ஜுனன் அவன் வில்ல வாங்கி ஊச்சு போடுது அர்ஜுனம் இல்ல அர்ஜுன சட்ட பாவனை பத்தி எல்லாம் என்னம்மா பண்ணுவாங்க சரிப்பா அப்புறம் காரார் குழல்களை காரார் குழல்கள் வந்து என்னுடைய மணி இருக்கிறாளே பாஞ்சாலி எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணா நான் விழிச்சு நிக்கிறேன் கூந்தல விழிச்சு நிக்கிறேன் சொல்றாளே அவளை கூப்பிட்டு வந்து பஜார் விட்டு மொட்டைக்கு போய் அப்படியே கூந்தல விழிச்சு சொல்ல கூந்தல் இந்த தானே கூந்தல் வச்சுக்கன்னு சொல்றேன் அதானே மொட்டை என்னம்மா பண்ணுவாங்க எம்மா வாக்குவாதம் பேசுது பாருமா அரை ஜான் இல்ல வரியறி விட்டு மொட்டை வச்சுட்டு ஆமா மாமா மனோ ஓ இந்த கதையை சொல்லணும்னு எனக்கு ஒரு எண்ணம் எப்படியே அவன் சொன்ன பிற்பாடு ஞாபகம் வருது என் பொண்டாட்டி எதிர் வீட்டுல இருந்து வந்தான் எழுப்படின்னு ஆட்டத்துக்கு போறேன்னு சொன்னேன் ஆமா எதிர் வீட்டை போய் கதை பேசியிருந்தான் நான் எழுந்துச்சு கூப்பிட்டா வந்துட்டாங்க என்ன அடி நீ எழுப்பு சொன்ன எதிர் வீட்டை போய் கதை பேசுறேன்னு கேட்டேன் இது நடந்த கதையம்மா இல்ல இது 1 நிமிஷம் இருந்து சொல்லி முடிச்சோம் கேட்ட உடனே அவையில சொன்னா மாமா என் முட்டை இது என் சொந்த கதையம்மா ஆமா இது நல்லா கேளுங்க நீங்க அடிமை கூத்து பாக்குறீங்க மாமா எதிர்விட்டாக்கா அக்கா 2 பவுன்ல சடப்புல எத்தாந்துக்கிறாங்க அது ரொம்ப அழகா இருக்குது மாமான்னா என்னாடி அம்மா அழுவுன்னு கேட்டேன் நான் கேட்டேன் அந்த சடப்புல செய்தவன் என்ன பண்ணிட்டான் அவன் எப்பவுமே சாதாரண நகை விட கை வச்ச நகை அழகா இருக்கும் அப்ப என்ன பண்ணாவன் மயில் தோகையை விரித்திருக்கிற மாதிரி செய்துட்டான் அந்த உச்சம் தடப்பில்லையே கை வச்சு செய்துட்டான் ஆனா
இதை பார்த்துட்டு என் முன்னாடி வர்ணிச்சு சொன்னாங்க அப்ப அதுக்கு என்ன எனக்கு அந்த மாதிரி 2 பவுன் எடுத்து போடுவோம்னா கேட்கும்போது மட்டும்தான் மாமான்றாங்க. ஆமா சரி நான் என்ன பண்ண கொடுக்க மாட்டேன்னு சொன்னா குடும்பத்துல சண்டை வரும். அப்பயே வரும். நான் என்ன பண்ணேன் அதனடி பண்ணி மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆகி ஆவணி புரட்டாசிக்குள்ள 2 பவுன் தானே எடுத்து கொடுத்துறேன் 2. அதே மாதிரி மாசி போச்சு பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி புரட்டாசி மாசம் வந்துருச்சு. நான் எங்க எடுத்து கொடுத்தேன்? எங்க வட்டி கட்டுறது? நாம ஆடவும் வட்டி கட்டவும் சரியா தான் இல்லை. என்ன ஆகி போச்சு புரட்டாசி மாசம் 3ஆம் சனிக்கிழமை இதே மாதிரிதான் பெராத்திரிக்கு திருப்பதிக்கு போறவங்க வாத்தியார கிருஷ்ணன் தூத்தா நாடகம் இதே நாடகம் தான். பகவான் கோயிலுக்கு நாங்க போறோம் பிரார்த்தனை அப்படின்னு கிருஷ்ணன் தூது நாடகம் வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ண காலையில எழுந்திரிச்சு என் பொண்டாட்டிக்கிட்ட அம்மா பாண்டிச்சேரி போகணும் ஆளுகளை கூட்டிட்டு போகணும் சீக்கிரமா ஆக்கி வைடு நான் போய் குளிச்சுட்டு தொலைச்சு பறிச்சுன்னு வர்றேன்னு இப்படி போனேன். இப்படி போவோம் அந்த எதிர்ட்டமா அந்த சடப்பிள்ளைய வச்சுன்னு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருக்குது வச்சுன்னு காட்டுறாங்க. அவங்க குடிச்சிட்டு நல்ல ஜம்முன்னு வச்சு வந்துட்டாங்க. இதை என் பொண்டாட்டி பார்த்துட்டாங்க. இவளுக்கு கோவம் வந்து போச்சு. என்னடா நம்ம 6 மாசமா கேட்கிறோம் இந்த ஆளு சடப்பில் வாங்கி தர மாட்டானே. நீ சண்டை வாங்குறதே சரின்னு இருப்பா போறது இது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண குளிச்சுட்டு தொலைச்சு பறிச்சு அந்த தென்னை மேல வச்சுட்டு ஏடி சாப்பாடு ஆச்சான்னு வெங்காயத்துல ஆச்சுன்னா என்ன நீ என்ன கட்டிக்கிட்டு வந்து எடுத்து நீச்சுட்டியா எடுத்து மாச்சுட்டியா அப்படி நடுங்கி சாச்சிலான்னு பார்த்தேன். ஒரு அடி அடிச்சா 700 ரூபாய். சரி நாம அடிச்சோம் நாம தான் இவ்வளவு ஆசை போடி சனியன் விட்டு கிடைச்சு நேரா ரோட்டுக்கு வந்தேன். என் சிலையில பயணி வேல் இருந்தான். என்னடா படைக்க போகலையான்னு அவன் கேட்டான். கேட்ட உடனே நான் வீட்டுல சண்டைடான். என்னடா சண்டைன்னு அவன் கேட்டான். இந்த கதையை அவங்ககிட்ட சொன்னான். அவன் ஒரு ஐடியா கொடுத்தான். எப்படி பைத்தியக்காரன் நான் சொல்ற மாதிரி கேட்டான். என்னடான்னு இப்ப போ பொம்பளைங்க பேசுவாங்களே தவிர சாப்பாடு ரெடி ஆக்கி வச்சுருவாங்க. கோவமா இருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆமா நடுவுல போய் நின்னுங்க. என்ன பாருங்கம்மா தாம்பூல தட்டுல கருப்பு தேய்ச்சி வச்சுக்க சாமி வர மாதிரி நடி. அப்படி சாமி வர மாதிரி நடி. எப்படி அப்படின்னு யாரு வந்து கேட்பாங்க. நான் திருப்பதி ஆண்டா வந்துக்கிறேன்டா. நான் உன்னை கனவுல உன் கனவுல குடும்பத்தோட என் சன்னதிக்கு வர சொன்னேன். ஏன்டா வயலுன்னு கேளு. உன் முண்டாட்டி பயந்துக்கிற ஐயோ ஆண்டவா நம்ம குடும்பத்தோட திருப்பதி வந்துடுறோம் அப்படின்னு உன் காலில் அவ விழுவா. நீ கீழே விழுந்துரு. வீட்டுக்கு போய் திருப்பதியில மொட்டை அடிச்சிடறா. சடப்பில்ல கேட்க மாட்டான். அதே மாதிரி கூந்தல் முடித்தான சொல்ல போறேன். அப்படி மொட்டை அடிச்சா சரியா போச்சு. மொட்டை அடிச்சுட்டா ஒரு ஏன் விசிலுன்னு சொல்ல போறேன். ஒரு வாரமா கம்மல் கேட்டுருந்தான். யாரு? என் பொண்டாட்டி. எத்தன் கத்தியா பிளேடு எடுத்து அறுத்துட்டு வந்தேன். கம்மல் கேக்குற வேலையே இல்லையா? ஆகி போச்சு 3 மாசம். சரியா போச்சு. அந்த மாதிரி கதையா? அந்த மாதிரி கதையா? சரி நான் என்ன சொல்றேன். மாமா உன் பொண்டாட்டி மொட்டை அடிச்சிடும். அடிச்சிரு மாமா. அர்ஜுன வில்ல முச்சு போட்டுரு. வீம விலகிட்டு அடிச்சிரு. கடைசியில என்ன சொன்ன? நேராக உன்னை நான் கைப்பிடித்து கட்டுவேன். ஆனால் யாரு கட்டுறது? உன்னை நான் கட்டுவோம். என்ன உன்னை நான் கட்டுறேன். அடச்சை எத்தனை பேர் கட்டினா இவரு காட்ட முடியாது. என்ன மண்டபம் இது? இது 16,000 கால் தூண் மண்டபம். இந்த மண்டபத்துல எத்தனை தூண் இருக்கு? 16,000 கால் தூண் இருந்து கட்டுற சொல்லிட்டு ஒண்ணு கட்டுவோம் மாமா. கட்டுவீங்களா? கட்டுறேன். சொல்லுவது எளிது செயல் பெருசு. ஆமா சொல்லுவது எளிது செயல் பெருசு. கட்டுவியா? கட்டுவேன். எத்தனை மண்டபம்? 16,000 கால் தூண் மண்டபம். 16,000 மண்டபத்தை
இந்த 16,000 கால் தூண் மண்டபத்தில் ஒரு தூணுக்கு ஒரு ஆளா நிக்கிறேன். ஒரு தூணுக்கு ஒரு கிருஷ்ணன். நீ யார பிடிச்சு கட்டுற பாக்குறே நீ சாமா கண்டிப்பா இப்ப கட்ட போறோம். சரி 1000 இருந்தாலும் நம்மளுக்கு மாமா சகாய புருஷன் கண்டிப்பா கடவுள் அல்லவா கடவுள் அவர் பாதத்தை வலிக்கிட்டு மறுபடியும் கட்டலாம். அப்புறம் இந்த மாம் பாத்த பணி இருக்குன்னு இப்ப எனக்கு எதிரி ஆமா இவன் என் பாதத்தை பண்ணிடுறான். உன் பாதத்தை நான் பண்ணிடுறீங்க, மாமா பாதத்தை தான் நான் பண்ணிடுறேன். அவன் யார் உனக்கு மாமா? தனியா இருக்காரு, தனியாக்குறாரு சரி பண்ணிட்டு சீதாராமா ஏ ஜெகநாதா நெஞ்சுக்குள்ள இருக்கின்றார். அதனால மாமனை எப்படி கட்ட போறே தெரியுமா? நான் நானே கையத்தை கட்டி கொஞ்சம் மாமன் பேசுற மாதிரி மாமன் சொல்லி சொல்றாரு. லூசு விட்டுடா. அப்ப மாமன் லூசாடா? மாமன் கைத்து சொல்றேன். என்ன சொல்றாங்க சொல்லி வைக்க போறாங்களாம். அதானே அவனுக்கு வேலை. பாட்டியாராச்சியை கோச்சு போறோம் ஏதோ சொல்லி இல்லம்மா சகாதேவா மாமா 5 பஞ்சபூதத்தை ஒரு நிலையாக்கி அருமையா சொன்னார் வில்லுப்புத்தூர் ஆழ்வார். மாதவன் மண்பன் மனமறிவேன் என்ன கட்டுக ராய வடிவம் 16,000 கொண்டே தூயவனே மூலமா தோற்றம் உணர்ய உலகும் தாய வடிவினை கடன் கருத்தினால் பிணைத்தான் கருத்தால கட்டலையா? அவருடைய கருத்தால கட்டணும். சகாதியாவா மாமா இது நல்ல ஊர் அடே அருமையான ஊர் கதை கேட்கக்கூடிய ஊர் சகாதியாவா. மாமா இப்ப 5 பஞ்சபூதத்தை ஒரு நிலையாக்கி உன் மனதிற்காக பிடித்து பிடித்து விட்டாய். ஆமா இப்ப நீ என்ன கேட்கறிய பட்டு பட்டு தெரிஞ்சு மாமா 10 திங்கள் ஆனால் என்ன பாரதப்பு நடந்தால் என்ன நடக்காவிட்டால் என்ன ஒரு செய்யல விட்டா இல்ல நேராய் போச்சு நேரம் விட்ட மாட்டேங்குது. ஐயோ மாமா அதான் நீ விட்டியா? ஏன்னா அவரு விட மாட்டாரு. அவன் பைக்கில் விட பாடுவாரு. நீ விட்டு போயா ஆகாது வந்து பயங்கர கூட சொல்றாரு பாரு அப்பா மாமா சத்தி திரௌபதி கூந்தல் முடித்தால் என்ன முடிக்காவிட்டால் என்ன அச்சி மாநகர உள்ளடங்கும் ஆனைபெரு சேனையுடன் வெற்றி பெற்று தருவேன் என்று விமலனே கை போட்டு சத்தியந்தாரா ஆண்டவர்களுக்கு வெற்றி பெற்று தர வேண்டும். ஆமா அதை வெற்றி பெற்று தருகிறேன் இது சத்தியம். நாங்க 5 பேரு என்னுடைய மனைவி 6 எங்க 6 பேர்த்து கொல்ல மாட்டேன்னு முதல் சத்தியம் போட்டு மாட்டாய பையன் அடங்கோயாடே அவங்க அம்மா எனக்கு சொந்த அத்தைதான். அதான் சகுதியா காப்பேன். எப்படி வேணாலும் பவுல்லையும் மகன்ல கம்பிரான் சகாதியாவா. மாமா சரிப்பா பஞ்ச பாண்டவ ராஜாக்கள் திரௌபதியோடு உங்க 6 பேரையும் கொல்ல மாட்டேன்னு சத்தியம். மாமா எங்க 6 பேர்த்துல யாராவது ஒரு ஆள் செத்துட்டா இது வந்து கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில வச்சு தகனம் செய்ய கூடாது. உன்னுடைய வலது துடையல் வச்சுதான் தகனம் செய்ய வேண்டும். சரி வலது வச்சு தகனம் பண்றேன். ஆகட்டும் வெளியே வாங்க. யாரு நீங்கதான் வருவனா? ஏன் மாமா எனக்கு நீ ஒரு சத்தியம் கொடுக்கணும். மாமா நான் சின்ன பையன் ஏன் கட்டு போய் சத்தியம் கேக்குறீங்களே? சின்ன பையா நான் எம்மா பெரிய மலை எம்மா பெரிய மலைடா. நான் எம்மா பெரிய திருவண்ணாமலை அதே போட்டு சித்தூளி தொலைச்சுட்டேடா. சித்தூளி தொலைச்சுட்டா எம்மா இவன். டேய் மாமா நான் என்ன சொல்றேன்
இங்க நடந்தத இங்க நடந்தத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், யாருக்கும் தெரியாது. ஒரே ஆளுக்கு என்ன தெரியாது. புடிச்சு கட்டணும் யாருன்னு தெரியுமா? தெரியாது. உக்காந்துக்கத்துல பீகால தோப்பு, படுத்துக்கத்துல பீகால வேறு. ஆ. ஒரு ஆளுக்கு சொல்லு பண்ணு சொல்லு. மாமா இங்க உன்னை புடிச்சு கட்டண செய்தியை பத்தியா வயிறு சொல்லுங்க. மாமா இங்க நடந்த செய்தியை யாரிடமும் சொல்ல மாட்டேன், இது சத்தியம். வெளிவாங்க மாமா. மாமா நேரா போங்க. ரப்ப பையன் எம்மா நேரம் வளர்த்துட்டான் பாரு அம்மா. மாமா ஏய். நேரா போங்க. போ. நாடு கேட்டா நாடு கொடுத்தா பாருங்க, இல்ல சண்டைக்கு நாள் வச்சுட்டு வாங்க, நாங்க போய் பேசிக்கிறோம். நீங்க சண்டை தான் வைக்க போறீங்க, எனக்கு தெரியும் மாமா. சண்டை தான் வைக்க போறீங்க. அப்படி தான் பேசிக்கிற போடா. சண்டைக்கு நாள் வச்சுட்டு வாங்க. போடா. சண்டை பாடுறா நல்லா இருக்கு, போடா. ஓகே. அப்பா, இந்த நாடகத்தை தலைவரே எங்க பார்த்துட்டாரு, இதுதான் ஆடணும்னு சொல்லிட்டாரு. ரைட்டு. அதுக்கு போய் நான் கத்த முடியல, வேற ஒண்ணும் இல்ல. மனோ, ஓ இப்ப எங்க போறோம் தெரியுமா? தபார் இந்த நேரத்துக்கு போய் தட்டி எழுப்புனா 220 ரூபாய். ஒண்ணு வாங்கி கூட சாப்பிட்டு ஆளு கண்ணி கூட சாப்பிடுங்க. என்ன தொப்பி கட்டி பாடுறா பாட்டி வாங்கினே பாப்பா. ஒரு ரெண்டு கூட வாங்கி கொடு. அடைச்சை, நான் அங்க போக மாட்டேன், கம்மியாச்சு அங்க போகலாம். அஸ்வராபுரம் தெய்வம் தந்தா அதத்தில் வேற எனக்கு வானவர்கள் மலர்கள் தூரங்க கைமுகன் தன்னதி வேகமாகவே இந்த செய்வதேசம் பொன்னல் நான் போகவே துரியோதன கால அனுப்பினா இந்த மரியாதை வந்து அழைச்சு போவான். துரியோதன கால அனுப்ப வேந்தன் வேந்தன் துரியோதன Thank you.